திருச்செந்தூர் முருகனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க குலசைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். தெரியாம ஹேரை ஃப்ரீயா விட்டுட்டேன். ஏன்னா ஆட்டோல அடிக்கிற காத்துக்கு ஒவ்வொரு முடியும் அங்கங்க பிச்சுக்கிட்டு போன மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறமா குலசைக்கும் போய் ரீச் ஆயாச்சு. அங்க போகும்போது மணி 3. அதனால கோவில் நட க்ளோஸ் ஆகியிருந்து 4 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க போனதும் சாமி கிட்ட முன்னாடி போய் நின்று நல்லபடியா கும்பிட்டுட்டு அப்புறமா நாங்க எல்லாருமே அங்க உட்காந்துட்டோம். உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனோம். என் ஹஸ்பண்டும் லெஹானாவும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு அங்கனைக்கு போயிட்டாங்க. அப்புறம் கிளம்பும் போதும் நின்று கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே நிறைய ஸ்வீட் கடையா வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி அங்க வச்சே கொஞ்ச நேரமா சாப்பிட்டுட்டு கிளம்பணும். பக்கத்திலேயே ஒரு நல்ல ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டல்ல இறங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீமும் வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வந்தோம். அடுத்து மணப்பாடு தானே. மணப்பாடு நான் போனதே இல்லை இது வரைக்கும். போலான்னு சொன்னதுனால நேரா வண்டியை உள்ள விட்டாச்சு. எங்க லெஹானாக்கு போட்டை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு ஏன்னா அதுல ஏத்தி விடுங்கன்னு சொல்லிட்டா. அப்புறம் அங்க இருந்து நேரா உள்ள வந்தோம். உள்ள என்ன செஞ்சோம், கொஞ்ச நேரம் அந்த மணல்ல நின்று விளையாடிட்டு இருந்தோம். அந்த கடலையும் பார்த்துட்டு இருந்தோம். கடல்லையும் குளிக்கணும்னு எங்க லெஹானா ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. இப்ப குளிக்க முடியாது, நம்ம இன்னொரு நாள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கொஞ்ச நேரம் மணல்ல நின்று விளையாடி அந்த பிளேஸ் எல்லாமே நல்லா சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரமா இருந்தோம். போட்லாம் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்க ஆழமாலாம் இருக்க மாதிரி இல்ல, குளம் மாதிரி லைட்டா தான் அலை அடிச்சுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்டா வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளவுதான் மக்களே, பாய்.